உங்களுக்கு அந்த பயான்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மூமினான மனிதர் இந்த உலகத்திலே அமல்கள் செய்கின்றார், நல்ல அமல்களை செய்து வருகின்றார். சில பாவங்கள் குற்றங்களை செய்யும் பொழுது அவர் தௌபா செய்கின்றார், இஸ்திக்பார் செய்கின்றார், மன்னிப்பு தேடிக் கொள்ளுகின்றார். அவருக்கு கடைசி காலம் வந்து விடுகின்றது, மௌத்தாகக்கூடிய நேரம் வந்து விடுகின்றது. அப்பொழுதும் அவருக்கு கொஞ்சம் பாவம் இருக்கின்றது, இன்னும் கொஞ்சம் பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டால் அவர் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெறக்கூடியவராக, சொர்க்கத்திற்குரியவராக ஆக்கி விடுவார். கடைசி போகக்கூடிய தருணத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மூமினான மனிதருக்கு சக்ராத்துடைய நிலையை, கஷ்டத்தை அதிகமாக கொடுப்பான், நோய் நொடிகளை அதிகமாக கொடுப்பான். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். சில மனிதர்கள் நம்ம பார்க்கணும், கடைசி நேரத்துல நோயில விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வியாதினால ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டு அறுத்து இருத்து எல்லாம் பண்ணி கடைசியில மௌத்தா போயிடுவாரு. கரெக்டா மௌத்தா போற மனுஷனை போட்டு ஏன் இப்படி போட்டு அறுத்து துன்புறுத்தணும், என்ன பண்ணா, எவ்வளவு மருந்தெல்லாம் கொடுத்தோம், எவ்வளவு சிகிச்சைகள்லாம் செய்தோம், கஷ்டப்படுத்தணும், அங்க தூக்கி இங்க தூக்கி எவ்வளவு கஷ்டம் என்று பேசிக்கொள்ளுகிறான். நம்மளும் பேசிக்கிறோம், பார்த்துக்கிறேன், நம்ம பார்த்து. இது அவருக்கு அந்த அவருடைய பாவங்கள் போக்கப்படுவதற்காக வேண்டியுள்ள அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்ம செய்யறோம் வெளிப்படையா நினைச்சிட்டு இருக்கோம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவருடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுக்குறான். அந்த கஷ்டத்தை கொடுத்து அதுக்கு பின்னாலே சக்கராத்துடைய நேரத்துல, நமக்கெல்லாம் தெரியாத நேரம் அது, சக்கராத்துல என்ன நமக்கு தெரியாது, வெளியே இருக்கு. இப்ப அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து கடைசியில ரூஹையும் கடினமாக ரூஹ வாங்கி அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர் மௌத்துக்கு முன்னால ரூஹ் போறதுமா பாவங்களே முடிச்சு போடுறாங்க.